தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகள் பத்தின கள நிலவரம் என்ன அப்படிங்கறத யார் வெல்ல வாய்ப்புல நம்ம ஏற்கனவே விவரிச்சு பேசியிருந்தோம். குறிப்பா 11 தொகுதிகளுக்கான விரிவான அலசலை வழங்கி இருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதனை தாண்டி இருக்கிற பிற தொகுதிகளோட விவரம் என்னவா இருக்கு அப்படிங்கறதையும் இந்த காணொலியில பாத்திரலாம். குறிப்பா மண்டலங்கள் வாரியா பிரிச்சு கள நிலவரத்தை இப்ப நாம அலச போறோம். சென்னை மண்டலத்துக்குள்ள இருக்கிற தொகுதிகளோட விவரம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். திருவள்ளூர் தனி தொகுதி தான் முதல் மக்களவை தொகுதியா இருக்கு. இதுல திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பா சசிகாந்த் செந்தில் களத்துல நிக்கிறாரு. அதை தாண்டி அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி சார்பா நல்லதம்பி மற்றும் பாஜக சார்பா பொன் பாலகணபதி மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா ஜெகதீஷ் சந்தர் ஆகியோர் களத்துல முக்கியமான வேட்பாளரா இருக்காங்க. கடந்த முறை திருவள்ளூர் தொகுதி திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மீண்டும் காங்கிரசுக்கே அந்த தொகுதி வழங்கப்பட்டிருக்கு. ஆனா கடந்த முறை ஜெயக்குமார் போட்டிட்டு இருந்தாரு. இந்த நிலையில தற்போது சசிகாந்த் செந்தில் இங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் முன்னாள் IAS அதிகாரி அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம காங்கிரசுக்காக தேர்தல்ல பல வேலைகளை அவர் பார்த்திருக்காரு. குறிப்பா கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தல்ல காங்கிரஸ் வெற்றி பெற முக்கியமான பணிகளை இவர் செஞ்சாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா சொல்லப்படுது. எனவே இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் இங்கே ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை தாண்டி தேமுதிகவுக்கும் மற்றும் அதிமுகவுக்கும் இங்க நல்ல ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்களும் கணிசமான வாக்குகளை பெறுவாங்க. அதை தாண்டி பாஜக மற்றும் நாம் தமிழருக்கு தொகுதியில இருக்கக்கூடிய வாக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. திருவள்ளூர் தனி தொகுதியை பொறுத்தவரையிலும் தற்போது நிலவரப்படி காங்கிரஸ் வேட்பாளரான சசிகாந்த் செந்தில் ரேஸ்ல சற்றே முன்னிலையில இருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. சென்னையில இருக்கக்கூடிய 2வது மக்களவை தொகுதியா வடசென்னை தொகுதி இருக்கு. இதுல திமுக கட்சி சார்பா கலாநிதி வீராசாமி, அதிமுக சார்பா ராயபுரம் மனோ, பாஜக சார்பாக பால் கனகராஜ் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா டாக்டர் அமுதினி ஆகியோர் களத்துல முக்கியமான வேட்பாளரா இருக்காங்க. இதுல கடந்த முறை நிறுத்தப்பட்ட வேட்பாளர் தான் திமுக சார்பா மீண்டும் இங்க களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் மேல சில அதிருப்திகள் முன் வச்ச நிலையிலுமே கூட சென்னையில திமுகவுக்கு நல்ல பலம் இருக்கு அப்படிங்கிறதுனால மீண்டும் அவர் வெல்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற கருத்து தான் சொல்லப்படுது. இருந்த போதிலும் கடந்த முறை கலாநிதி வீராசாமி 5.9 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செஞ்சாரு. இந்த நிலையில தற்போது இவர் மேல அதிருப்தி நிலவுவதனால அந்த வாக்கு இம்முறை கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. கடந்த முறை பாஜக அதிமுக இணைந்து தேர்தலை சந்திச்சதுனால அந்த எதிர்ப்பு அலை திமுகவுக்கு சாதகமா போய் அமைஞ்சது. ஆனா இந்த முறை கூட்டணிகள் பிரிந்து தேர்தலை சந்திக்கிறதுனால இது திமுகவோட அந்த வாய்ப்பை சற்றே குறைக்கிறதுக்கான நிலை இருக்கும் அப்படிங்கிற கருத்து தான் முன்வைக்கப்படுது. இருப்பினுமே அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய தேமுதிக கட்சிக்கும் சென்னையை பொறுத்தவரையில அவங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு மற்றும் பாஜகவுக்கும் இங்க வாக்கு வங்கி இருப்பதனால அவங்களும் கணிசமான வாக்குகளை இந்த தொகுதியில பெறுவாங்கன்னு தான் சொல்லப்படுது. என்ற போதிலுமே நம்ம இறுதியா பார்த்தோம் அப்படின்னா வடசென்னை பொறுத்தவரையிலும் திமுக வேட்பாளரான கலாநிதி வீராசாமி சற்றே முன்னிலையில இருப்பதா தான் கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்குது. சென்னையில 3வது தொகுதியா இருக்கிறது தென் சென்னை மக்களவை தொகுதி. தென் சென்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாருமே இங்க களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா கடந்த முறை எம்பியா இருந்த தமிழச்சி தங்கபாண்டியன் மீண்டும் திமுக சார்பா இங்க போட்டியிடுறாங்க. கடந்த முறை போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மீண்டும் இங்க களமிறங்கி இருக்கிறாரு. பாஜக சார்பா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த தொகுதி அப்படிங்கிறது முக்கியமா தான் பார்க்கப்படுது. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக, அதிமுக, பாஜக என மும்முனை போட்டி தான் நிலவுது. சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய தமிழச்சி மீது சில அதிருப்தியும் முன்வைக்கிறாங்க. குறிப்பா மக்கள் அது வெளிப்படையாவே காட்டியிருப்பாங்க. நம்ம சில காணொலிகளையுமே பார்த்திருக்கோம். இருந்த போதிலுமே அவங்களுக்கு தான் அந்த தொகுதியில சற்றே ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல சென்னை அப்படிங்கிறது திமுகவோட பலம் வாய்ந்த வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சற்றே இங்க வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக மற்றும் பாஜகவுக்கும் கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்களுமே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அடுத்த தொகுதி நாம பார்க்க போறது மத்திய சென்னை மக்களவை தொகுதி. மத்திய சென்னை மக்களவை தொகுதியில திமுக சார்பா மீண்டும் தயாநிதி மாறன் போட்டியிடுறாங்க. அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய தேமுதிக சார்பா பார்த்தசாரதி, பாஜக சார்பா வினோஜ் பி செல்வம் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பா கார்த்திகேயன் ஆகியோர் களத்துல முக்கியமான வேட்பாளரா இருக்காங்க. மத்திய சென்னையை பொறுத்தவரையிலும் திமுக, தேமுதிக, பாஜக என இவங்க 3 பேத்துக்கு தான் போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இருந்த போதிலுமே திமுக சற்றே இங்க ஆதரவு அதிகம் பெற்றிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில திமுக சார்பா மீண்டும் அக்கட்சியோட பொருளாளரான TR பாலு களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அதிமுக சார்பா பிரேம்குமார், பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பா வேணுகோபால் மற்றும்
நாம் தமிழர் கட்சி சார்பா ரவிச்சந்திரன் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்களா களத்துல இருக்காங்க. இந்த தொகுதியில மீண்டும் TR பாலு வெல்லவே அதிகம் வாய்ப்பு இருப்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பா கடந்த தேர்தல்ல அவர் 7.93 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாரு. ஆனா இம்முறை வந்துட்டு அப்படியான மாபெரும் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுது. கடந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி திமுகவுக்கு சாதகமா அமைஞ்சது. ஆனா இந்த முறை அவங்க பிரிஞ்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு இங்க கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுனால அவங்க வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லப்படுது. இருந்த போதிலுமே இந்த தொகுதியில சற்றே முன்னிலையில இருப்பது யாரு அப்படின்னா திமுக வேட்பாளரான TR பாலு அவர்கள் தான். தொடர்ந்து ஒவ்வொரு மக்களவை தொகுதி பத்தின விரிவான அலசல்களை நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த காணொலியில சென்னை மண்டலம் குறித்து தான் பார்த்திருக்கோம். அடுத்து வர காணொலிகள்ல பிற மண்டலங்கள்ல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படிங்கறது விரிவா அலசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹிந்து தமிழ் திசையுடன். நான் நிவேதா தனிமொழி.